இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தாரு பாருங்க. இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும். ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணியிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? அப்ப அவருடைய ஒரு காணொளி 3 கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த செய்திகளும் இதை நோக்கி தான் சென்றுட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்கார். இது எந்த தலைவரும் செய்யல. இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன், எங்க தலைவர் இந்தியாவில் எந்த தலைவரும் செய்யல. அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம்? உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது. நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி 1967 77க்கு அப்புறம் நம்ம தலைவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஆவார். இது உறுதி, இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள், கிளைக்கழகம், ஒன்றியம், பிஎல்எல் இருக்கக்கூடிய தோழர்கள், இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார்.